என்ன யோசனை முத்தே? நம்ம வீட்டில் என்ன காலையில் டிஃபனு? டிஃபன் தயவு செஞ்சு சொல்லாத. ஏன் நீங்க இதான் டிஃபன் உங்க ஊர்ல எந்த ஊர்ல சோத்த டிஃபன் சொன்னாங்கன்னு காலையில சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? காலையில சாப்பிட்டா அட காலையில சாப்பிடுறதுக்கு பேர் டிஃபன் கிடையாதுமா. காலையில டிஃபன் ஏதாச்சும் வச்சா தோசை இட்லி இதுதான் டிஃபன். சரி, தம்பி விட்டு டிஃபன் வேணுமா வேற யார் விட்டு டிஃபன் வேணும்? பழைய ஜோக்குதே இருந்தாலும் டைமிங் ஒத்து வருதா? இந்த வீட்டுலயாச்சும் இப்படி சோத்தையும் போட்டு அதுல பாருங்க இது என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்கியா? 3 தேங்காய் எப்படி வச்சிருக்கியா? இல்ல நீங்க தேங்காய் அரைச்சு ஊத்த மாட்டியா பருப்புக்குன்னு கேட்டீங்க. நான் அரைச்சி ஊத்துறேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. டேஸ்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப அதனால அரைக்கும் போதே குருணை அரைச்சி ஊத்துனேன். அப்ப தேங்காய் அப்படியே இருந்துச்சுன்னா நம்புவீங்கல்ல, தேங்காய் போட்டிருக்கேன்னு தெரியும்ல. அதனால இது பாத்தீங்க சாதத்துக்கு இந்த டீ நீங்க ஏன்னா காலையில் டிஃபன் வந்து டீயோடதே குடிப்பீங்க. இல்ல ஒரு நாளைக்கு உலகத்துல எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி வாச்சிருக்குதா இல்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி அறிவுள்ள பொண்டாட்டிகள் வாச்சிருக்காங்களான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ, புட்டு இன்னைக்கு வைக்கலாம்னு நினைச்சேன். வேண்டாம், வந்தன்னைக்கே புட்டை கொடுத்து பயமுறுத்த வேண்டாமே நான் வைக்கல. திருப்பி ட்ரெயினர்னா ஏறிடுவாருன்னா அதனால சரி ஒரு நாளைக்கு இன்னைக்கு சோத்தை சாப்பிடட்டும், நாளைக்கு வச்சுக்குவோம். ஏன்னா சின்னவன் பாவம் சோறை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். நீ சோத்தை வச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல, சாத்திச்சு வச்சுட்டு சாப்பிடுறது நான் பரவாயில்ல. இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல என்ன டிஃபன்னு நீ ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா? அதைத்தான் நான் சொன்னேன். காலையில சாப்பிட்டா அதுக்கு பேரு டிஃபனு, மத்தியானம் சாப்பிட்டா அதுக்கு பேரு லஞ்சு, நைட்டுக்கு சாப்பிட்டா அதுக்கு பேரு டின்னரு. என்ன சாப்பிட்றோங்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. எதை சாப்பிட்ற எந்த நேரத்துல சாப்பிட்றோங்கிறதே பெருசு. ஓகே, என்ன டைலாக் இப்படியே ஃபாலோ பண்ணு. ஓகே, பாய். பாய்ங்க.